சென்னை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் அதிமுக திமுகவினரிடையே கடும் அமளி ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டம் மேயர் துரைசாமி தலைமையில் வெள்ளியன்று நடந்தது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதம் ஆவதை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை அதிமுகவினர் கண்டித்ததால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது பட்ஜெட் உரையை திமுகவினர் கிழித்து எறிந்தனர். இதைத் தொடர்ந்து திமுகவினர் அனைவரும் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். அப்போது தேமுதிகவினரும் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் தமிழ்ச்செல்வன் விரிவாக்கம் செய்யப்பட்ட சென்னை மாநகராட்சியில் உள்ள பள்ளிக்கூடங்களை இணைக்காதது குறித்து பேச முயன்றார். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் வெளிநடப்பு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை இன்னும் சரியாக கிடைக்கவில்லை. இவங்க இது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மேயர் சாதனை சொல்றாரு. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பால் விலை உயர்ந்திருக்கு, பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கு, மக்கள் மன உளைச்சலுக்களாகி மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு, மக்கள்லாம் ரொம்ப மன உளைச்சலோடு இருக்காங்க. இதெல்லாம் இவர் பேசாமல் ஒரு சில தவறான தகவலை தன்னுடைய சாதனையால் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் பேச அனுமதிக்கல. இதை நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். சென்னையில் 48 வகையான சிறப்பு திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு மாணவர்களுக்கு சிறப்பான திட்டம் என்பதை மாற்றட்டிக் கொள்கிறார்கள். தவிர விரிவாக செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என்று மாண்புமிகு மேயர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியில் 48 புதிய திட்டங்கள் சென்னையில் வாழும் அதாவது பள்ளிகளுக்கு புதிய திட்டங்கள் மேயர் அறிவிச்சார், அதாவது முதலமைச்சர் அறிவிச்சாருன்னு சொல்லி அறிவிச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஆட்சி முடிய போதுன்னு 2 மாதத்தில் முடிய போகிற கண்டிஷனில் அதாவது இது வரைக்குமே திருவள்ளூர் மாவட்டமோ காஞ்சிபுரம் மாவட்டமோ சேரலன்னு சொல்கிறாங்க. அதில் திமுக ஆட்சியில் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4.25 வருஷம் இவங்க என்ன தான் பண்ணாங்க? அப்போ திருவள்ளூர் மாவட்டமும் காஞ்சிபுரம் மாவட்டமும் என்ன பாவம் பண்ணாங்க படிப்பில்? அதையும் சேர்க்கலாம்ல. இவங்க ஆட்சிக்கு என்ன தான் பண்ணாங்க? இது கூட சேர்க்கக்கூடாதா? கேட்டால் அது அப்போ சேர்க்கலாம் அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? இதை முன்னிட்டு நான் வெளிநடப்பு செய்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இதை முன்னிட்டு வெளிநடப்பு செய்கிறேன்.